ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து ஜனவரி 19ஆம் தேதி நம்மளோட 10M ட்ரேடர்ஸ் அகாடமியில் 10M ரெங்கோ சார்ட் ஆட்டோ ட்ரேடில் இன்றைக்கி வந்து டே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு. அதாவது ஒரு 7500 டச் பண்ணிவிட்டு 7673 அந்த மார்க்கெட்டாரில் நமக்கு வந்து லாஸ் புக் ஆகிருக்குங்க. சொல்லப்போனால் இந்த லாஸோட என்னோடய மந்த்லி ஸ்டாப் லாஸ் நேரில் வந்துடுச்சு. என்ன சொல்லணுன்னா இன்றைக்கோட ஓப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா 38,390 இருந்திருக்கு. இன்றைக்கோட லாஸு ப்ளஸ் ஆர்டர் கஸ்டமர் சேர்ந்து வந்து ஒரு 8,059 மொத்தமாக நம்ம அக்கௌண்ட்டில் போயிருக்கு. நாளைக்கு ஓப்பன்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 30,331 வந்து ஒரு 30,500 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் என்னோடய ஓப்பன் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 47,237 இருந்திருக்கு. இதில் நம்ம வந்து 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டில் 20,000 நம்ம வந்து லாஸுக்கும் இல்லைனா 25,000 ப்ராஃபிட் தான் நம்ம புக் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதம் ஓப்பனாக 47 இருந்திருக்கு. இப்போ வந்து 30 கிட்ட வந்ததால் இன்னொரு 3000 வரைக்கும் தான் நான் வந்து என்னோடய கேபிட்டலில் ரிஸ்க் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறப்ப நாளைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து முடியறதுக்கு ஒரு 10 நாள் கிட்ட இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட மந்த்லி ஸ்டாப் லாஸ் அடிச்சுங்கிறப்ப வேறு வழி இல்லைங்க, நம்ம வந்து கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்றைக்கி பாருங்கள் 25,800 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கில் எடுத்த என்ட்ரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,300 வரைக்கும் நமக்கு லாஸ் போயிருக்கு. இது வந்து ஒரு பெரிய ரேஞ்சுங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஆர்டர் போட்டு உடனே லாஸுங்கிற மாதிரி நமக்கு இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 3,500 நமக்கு லாஸ் புக் ஆகிருக்கு. இதுலேயும் பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக ஆர்டர் போட்டு அப்படியே ஆப்போசிட் போயிருக்கு. ஏன்னா ரேஞ்சு கொஞ்சம் பெருசான மார்க்கெட்டு, பட் ஆனால் அது ஒரு சைடு மார்க்கெட் மாதிரி தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. நாளைக்கு எக்ஸ்பைரி, பட் நாளைக்கு ஒரு நாள் நமக்கு வந்து கொஞ்சம் லாஸாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா மந்த்லி ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு சொல்லிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ண வேண்டியதாங்க. ஸோ ட்ரேடர்ஸ் நீங்கள் வந்து நம்மள்ட்ட ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு 50,000 போட்டு ஒரு 30,000 இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் உங்களோட ரோப்பை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு 20,000 மேலே நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளோட ரோப்பில் ஆர்டர் எடுக்காது. ஏன்னா நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அதான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 கிட்ட மைனஸில் இருக்குது, நல்லா கொஞ்சம் பாருங்கள். ஓப்பன் பேலன்ஸ்லேருந்து இப்போ உள்ள கரண்ட் பேலன்ஸ் பாருங்கள். அது இன்னையோட க்ளோசிங் பேலன்ஸ் பாருங்கள். 20,000 கரெக்டாக வந்து போயிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ரோப்பை நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு ஒரு நல்ல ட்ரேடில் சந்திப்போம். நாளைக்கு தான் கடைசி நாள் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்தால் ட்ரேடு கண்டினியூ ஆகும். நாளைக்கு வந்து லாஸில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக என் ரோப்பு வந்து நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் தான். சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், தேங்க்யூ.